ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரவுடி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்க்கி என்னோடய குட்டி அக்கௌண்ட் தான், கூகுள் அக்கௌண்ட்டு. அதில் எப்படியோ ஃப்ரீ ஸ்பின்னில் கிடச்சிட்டு அதனால தான் எடுத்து ஓடுருக்கோம். இந்த கேரக்டரோட எபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். லெவலப்பு 2 லெவலப் தான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படிங்களா, புக்கெல்லாம் கொண்டு வராப்புல வேற லெவலு. இந்த கேரக்டரோட எபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் வாட்டி போடுறோம், கேரக்டர் கிடச்சிருக்கு அதனால் போடுறோம். பார்த்தீங்களா, இபி ஹெச்பி எனக்கு வந்து சுத்தமாக தெரியலை என்ன யூஸ் பண்ணோன்ட்டு. பார்த்தீங்களா, கச்சக்குன்னு அந்த அளவுக்கு போகிற மாதிரியே வந்துருச்சு. என்ன பண்ணணுன்ட்டே தெரில. மேலே இபியே வரல. சில யூடியூபரே போட்டிருந்தாங்க. நான் என்னடா இபியே யாரெல்லாம்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அப்போ தான் தெரியுது. மேலே பாருங்கள், கிளியராக பாருங்கள், இபி யாருதா மேலே கிளியராக இருக்குது. போடு ஹெட்செட்டு வாடுவேன் பாருங்கள். சரியான M100 M500 டப்பு முடிஞ்சு அவ்வளோதான் டப். அதுக்கப்புறம் ட்ரைனிங் மேட்ச்சில் போய் யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன். இங்கே எல்லாம் நம்மளை அடிச்சு விட்டாங்கன்ட்டு நேருங்க சுற்றி சுற்றி வானா அடிக்கக்கூட முடியலை. என்ன ஒரு கொடுமை. பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நிறைய வியூஸு வரலன்னு நினைக்கிறேன். வந்துச்சா வரலன்னு தெரில. ஒழுங்காக அந்த வீடியோ பார்க்கல. நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு லைவ் போடுவேன்னு நினைக்கேன். இங்கே இருங்க, வேற லெவல் ஹெட்ஷாட்டு. இவர்கிட்டையும் இது இருக்கு போல் அந்த கேரக்டரு கே ப்ரொஃபஸர். வேற லெவலு. ஹேக்கரான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் பிளேயரு. திருப்பி எனக்கு தெரியாது இது உள்ளேருந்து யாராவது கைஸ். கிளாஸ் கோடில் இந்த வளையம் உண்டுலா, ஒரு கட்டம் மாதிரி போட்டிருப்பாங்களா, இப்போ நான் நிற்கம்லா, அதில் இருந்தீங்கன்னாக்கி இபி யாராது. நான் அது தெரியாமல் யார்லைன்னு பார்த்துருந்தேன். பார்த்தீங்களா, ஏறுது. இப்போ 2-2 ஏறுது. மேக்ஸ் பண்ணோன்னாக்கி 4 நாளாக ஏறும் போலையே. 4 நாளாவா இல்லை 3 நாட்டே தெரிலையே. பார்ப்போம் எப்படி ஏறுதுன்ட்டு. வைப்பேன் பாருங்கள் ஒரு ஹெட்ஸு வேற லெவல் ஹெட்ஸு. அங்கே கொஞ்சம் சவுண்டு கேட்டிருக்கோம், மெசேஜ் சவுண்டு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போடு அடி தூள் கரப்பிருப்போம். நீங்கள் ஈவெண்ட்டை போய் அடி வாங்கி அழகாக லைஃப்பை போட்டு காமிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை அடிக்க மாட்டுக்கான். என்ன ஒரு கொடுமை, கால கொடுமையாக இருக்கிறது. அந்த ஆளை சிறப்பட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து ட்ரைனிங் மேட்ச் போவேன். அந்த கேரக்டரு என்னோட அக்கௌண்ட்டில் கூட வாங்கலை. எனக்கு கிடச்சது ஃப்ரீ ஸ்பின்னில். அவ்வளோ லக்கு. இது என்னோட அக்கௌண்ட்டு தான். கெல்வின் ஜியோ 267 போட்டிருக்கு. இப்போ அடி வாங்க போவேன், மண்டையிலே போட்டுருவானுங்க. ஷே, அவந்தால சிறப்பட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே வாடா சின்ராசுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துருச்சா இனி ட்ரைனிங்கை போடுறா சின்ராசுன்னு போட்டு தள்ளுவோம். ட்ரைனிங்லேயே நிற்பேன் ஏறது வரைக்கும். ஒரு 100 ஏறின பிறகு போவேன். ஒரு 100 ஏறின பிறகு அடி
ஏன்னா அவங்களுக்கு லென்த்தாக போகக்கூடாதுல வீடியோ, அதுக்காண்டி தான். 2 எடுத்தாச்சு. கச்சம் பூச்சாங் கை போட்டு போட்டு தாக்க வேண்டும். கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் ஆச்சு எடுத்துருக்கலாம். சும்மா என் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கேன். நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலையா. போடு போடு அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மாள் டம்பாக்கை. வேற லெவலுங்கோ காய்ஸ். உங்கள்கிட்ட இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேரையும் லைக்கையும் பண்ண சொல்லிடுங்க. வேறு முக்கியமாக சப்ஸ்கிரைபு மறந்துடாதீங்கப்பா. சப்ஸ்கிரைபு காய்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண சொல்லிடுங்க. கொஞ்சம் வாய் குளருது, என்னண்டே தெரிலையே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு உள்ளே போயிருக்கூடாது. மேக்ஸு போட்டு 5 ஏறுமோ, 5 இல்லாட்டி 6 இல்லாட்டி 8 ஆவானே தெரிலையே. சரி உள்ளே போயிடுவோம். ஒரு 100 ஏறிச்சு, 102. இந்த சட்டைக்கு வெஸ்ட்டு தெரியுமா? வாங்கியிருக்கே கூடாது போலையே. அடி இப்போ நான் லைஃப்பை போடுவேன்னு நினைக்கேன். பார்த்தீங்களா, ஒரு சரௌண்டிங் வருது. அலோக்கோடி நல்ல கேரக்டர்னு நினைக்கிறேன். இனி அலோக்கெல்லாம் கிடையாது காய்ஸ், ஃபுல்லும் அந்த கேரக்டர் தான். ஸ்டோர்லலாம் வந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. வெறித்தனமான கேரக்டருப்பா, செம்மையான கேரக்டரு காய்ஸ். அலோக்கெலாம் இனி வேஸ்ட்டு, சொத்துன்னு சொல்லேன் பாருங்கள், வேஸ்ட்டு. இனி இந்த கேரக்டர் தான் வேறு லெவலு. 4 இது இருக்குது போல், 4 பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில யூடியூபர்ஸ்லாம் சொன்னாங்க, கேமிங் தமிழன் ப்ரோலாம் அப்படி தான் சொன்னாங்க யூடியூப்பில் வீடியோ போடச்சில். இது 4 பவர் இருக்குதான். தெரிலையே, நம்மளுக்கே தெரிலையே. அதான் ஒரு சமக்கடுப்பு. நானும் அடின்னு அடிக்கேன். ஒருத்தன் தான் செத்து போயிருக்கான் நம்மக்கிட்ட. அப்படியா நம்ம இருக்கோம்? நம்ம ஒரு பெரிய ப்ரோ பிளேயர், அல்ட்ரா ப்ரோ பிளேயர். போடு யாருக்கிட்ட? இட்ஸ் மீ எஸ்கே கேள்வி பாஸ், யூனோ படா ப்ரோ பிளேயர். வேற லெவலு. போடு. நம்மளுக்கு ஹெட்செட்டு மண்டையில் அடித்தான் போலையே. இந்த பவரை போட்டு விடக்கூடாது போல். ரேங்க்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 600-700 டைமண்ட் இருந்தால் ஒத்திக்க ஃபேட் அடிவில் ஸ்பின் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.